Hi students, welcome to KC Botany. நாம் இந்த வீடியோல 11th தமிழ் குவார்ட்டர்லி எக்ஸாம்ஸ்க்கு டாப் மோஸ்ட்டாக இருக்கக்கூடிய சிறுவினா குருவினா நெடுவினா என்னென்ன கொஷின்ஸ் வந்து படிக்கணும், மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின் வந்து என்னென்ன கேட்பாங்க அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்ப்போம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு இயல் 1 நமக்கு வந்து இயல் வந்து ஃபஸ்ட்டு 3 இயல் நமக்கு குவார்ட்டர்லி எக்ஸாம்ஸ்க்கான போர்ஷனு. ஸோ இயல் 1ல் குருவினாவில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு கொஷின் நல்லா படிச்சுங்க, மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின் அப்படின்னு சொல்லலாம், அடிக்கடி எக்ஸாம்ஸில் வந்து கேட்டது. ஸோ நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் ரிப்பீட்டடாக கேட்ட லாஸ்ட் 5 இயர் கொஷின்ஸ் இது எல்லாமே என்ன பண்ணுவோம், அப்டேட் பண்ணுவோம். அதேமாதிரி கொஷின் நம்பர் 3, கொஷின் நம்பர் 5. ஸோ இந்த கொஷின் நம்பர் 5ம் அதிகமாக கேட்ட கொஷினு. அதுக்கடுத்து சிறுவினாவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஷின். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி ரிப்பீட்டடாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா கேட்டிருக்காங்க. அதே போல் கொஷின் நம்பர் 5 வந்து நல்லா படிச்சிருங்க. ஸோ நெடுவினாவில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த தேர்டு கொஷின் வந்து எப்பயுமே ரிப்பீட்டடாக என்ன பண்ணக்கூடியது அப்படின்னா கேட்கக்கூடியது. ஸோ இதை வந்து என்ன பண்ணுறேங்க நல்லா பார்த்து வச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து இதில் தமிழாக்கம் இருக்கும். ஸோ அதிகமாக இதில் இருக்கிறது நல்லா பார்த்து வச்சுங்க. இயல் 1 and 2 சரிங்களா, இது வந்து நமக்கு வந்து அதிகமாக ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. ஸோ அதனால் தமிழாக்கம் தருக இது வந்து என்ன பண்ணிங்க வச்சுங்க, நல்லா பார்த்து வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக, இதையும் வந்து என்ன பண்ணாங்க நல்லா பார்த்து வச்சுங்க. இது நமக்கு ரிப்பீட்டடாக வரக்கூடிய கொஷின். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இயல் 2. ஸோ இயல் 2 வந்தீங்கன்னா பேஜ் நம்பர்  பயிற்சி வினாக்கள்லாம் நல்லா பார்த்து வச்சுங்க. 1 மார்க்ஸ் இது எல்லாமே நல்லா படிச்சுங்க. ஸோ பேஜ் நம்பர் 44 எடுத்துங்க. ஸோ இயல் 2ல் குருவினால் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு, தேர்டு, 4th, 5th. ஸோ இதில் தேர்டு வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அதே போல் 5th, இது ரெண்டும் ரொம்ப முக்கியம், அதிகமாக ரிப்பீட்டடாக கேட்ட கொஷினு. அதுக்கடுத்து சிறுவினாவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு, தேர்டு, 4th. இதில் ஃபஸ்ட்டு கொஷின் இது வந்து அதிகமாக என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க, வேதி கலப்பில்லாத பூச்சிக்கொல்லிகள் ரிப்பீட்டடாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து நெடுவினால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2வது கொஷின், 3வது கொஷின். இதில் 3வது கொஷின் ஸோ ஏனை டாக்டர் வாயிலாக இயற்கை உயிரின பாதுகாப்பு அடிக்கடி கேட்ட கொஷின் சரிங்களா, ரிப்பீட்டடாக இதுதான் இருக்கும். அதனால் இதை வந்து என்ன பண்ணுறேங்க நல்லா பார்த்து வச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து தமிழாக்கம் தருகல இது வந்து நல்லா பார்த்து வச்சுங்க. திணை படிக்கிறப்ப முல்லைத்திணை வந்து நல்லா படிச்சுங்க. ஸோ அதே போல் அணியில் பார்த்தீங்கன்னா வேற்றுமணி, சொல் பிரிவு பின்வரும் நிலையணி. ஸோ இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம் தான். இது வந்து என்ன பண்ணுறேங்க நல்லா பார்த்துருங்க. ஸோ அதுக்கடுத்து இயல் 2ல் இருக்கக்கூடிய திருக்குறளில் இருக்கக்கூடிய கொஷின் ஆன்சர்ஸு. ஸோ இதில் பேஜ் நம்பர் 56 வந்துடுங்க. ஸோ இதில் வந்து குருவினா பார்த்தீங்கன்னா 5வது கேள்வி, இது வந்து நல்லா பார்த்து வச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிறுவினாவில் ஃபஸ்ட்டு, 4th. ஸோ இதில் 4th வந்து ரிப்பீட்டடாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து நெடுவிலான பார்த்தீங்கன்னா இந்த 2வது கொஷின் இது வந்து அதிகமாக பார்த்து வச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து இயல் 3. ஸோ மற்ற சப்ஜெக்ட்டுக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின் அப்டேட் பண்ணியிருக்கோம், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இது எல்லாமே. ஸோ உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணுவோம், அப்டேட் பண்ணுவோம். ஸோ அதே போல் ஸ்டடி பிளான் வேணுங்கிற ஸ்டூடெண்ட்ஸு கமெண்ட்டில் ஸ்டடி பிளான் சொல்லிட்டு அப்டேட் பண்ணுங்கள். நம்மளும் என்ன பண்ணுவோம், ஸ்டடி பிளானை அப்டேட் பண்ணுவோம். ஸோ இயல் 3 குருவினா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு, செகண்டு, இந்த செகண்ட் வந்து அதிகமாக கேட்டிருக்காங்க. அதேமாதிரி சிறுவினாவில் பார்த்தீங்கன்னா செகண்டு, தேர்டு. ஸோ இதில் வந்து செகண்ட் கொஷின் வந்து அதிகமாக கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து நெடுவினா பார்த்தீங்க அப்படின்னா 2வது கேள்வி, 3வது கேள்வி. இதில் 3வது கேள்வி ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ திணை படிக்கிறப்ப குறிஞ்சி திணை வந்து நல்லா படித்து வச்சுங்க. ஸோ மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின்ஸ் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் என்னென்ன கொஷின் கேட்டிருக்காங்க, இதுக்கு முன்னாடி நடந்த காலாண்டு எக்ஸாம்ஸில் என்னென்ன கொஷின் வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத அப்டேட் பண்ணுவோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் ஃபுல் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் வந்து எடுக்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.